अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व तआला बरकातुहू। नहमदुहू व नसल्ली अला रसूलिहिल करीम, अम्मा बाद। फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल मजीद वल क़ुरआनिल मजीद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम, बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। व इज़ा सअलक इबादी अन्ना फ़इन्ना क़रीबुन उजीबु दावतद दानी इज़ा दअन्नी फ़ल्यस्तजीबू ली वल्युमिनू बी लअल्लहुम यर्शदून। நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் தோழர்கள் மீதும் நாதங்கள் நல்லோர்கள் அனைவரின் மீதும் குறிப்பாக இந்த மீலாத் நபி எங்கள் மദ്രஸாவின் ஆண்டு விழா நிகழ்வில் பங்கொண்டு அல்லாஹ்வையும் ரசூலையும் நினைவு கூர்ந்து நன்மையை அடைத்து கொள்ள இங்கு வந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்று நின்று நிலவட்டுமாக. ஆமீன். எனது பெயர் முகமது அமீர் ஹம்சா. நான் இங்கு துவா ஏற்றுக்கொள்ளப்படும் நேரங்கள் என்ற தலைப்பில் பேச வந்திருக்கிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிரார்த்தனை துவா என்பது ஒரு வணக்கமாகும். பிரார்த்தனையின் மூலமாக மனிதன் இறைவனாம் அல்லாஹ்வை நெருங்குகிறான். தனது தேவைகளை நேரடியாக முறைப்பாடு செய்து இறைவனோடு நேரடியாக பேசும் சந்தர்ப்பத்தை அல்லாஹ் மனிதனுக்கு ஏற்படுத்தி கொண்டுள்ளான். பொதுவாக எல்லா சந்தர்ப்பங்களிலும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்யலாம். அதே நேரம் சில குறிப்பிட்ட இடங்கள் மற்றும் நேரங்களை நபி அவர்கள் குறிப்பிட்ட இந்த நேரத்தில் உங்கள் ரப்பிடம் கேளுங்கள் என்று நமக்கு வழி தந்துள்ளார்கள். அப்படி நபி அவர்கள் குறிப்பிட்ட பல நேரங்களின் முக்கியமான நேரங்கள் எதுவென்றால் துவா ஏற்றுக்கொள்ளப்படும் நேரங்கள். லைலத்துல் கதிர் இரவின் 3ஆம் பகுதி, கடைமையான தொழுகைக்கு பின் அதன் இகாமத்திற்கு இடைப்பட்ட நேரம், ஒவ்வொரு இரவிலும் ஒரு குறிப்பிட்ட நேரம், பங்கு சொல்லும் போது, பாங் சொல்லும் போது, மலை இறக்கும் போது, அல்லாஹ்வின் பாதையில் வீரர்கள் போரை துவங்கும் போது, உள்ளத்தில் அல்லாஹ்வின் தேட்டம் அதிகமாகி முழுமையாக மன தூய்மை ஏற்படும் போது, அநீதி இழைக்கப்பட்டவர்கள் தமக்கு அநீதி இழைத்தவர்களுக்கு எதிராக கேட்கும் போது, தந்தை தனது மக்களுக்கு சதாமாக அல்லது பதாகமாக கேட்கும் போது, நோன்பு வைத்திருக்கும் போது, நோன்பு துறக்கும் போது, நோன்பாளி நோன்பு துறக்கும் போது, நெருக்கடியான நிலையில் சிக்கி கொள்ளும் போது, நிதாமான அரசர் கேட்கும் துவா போது, பயணத்தில் இருப்பவர் கேட்கும் போது, பெற்றோருக்கு உபகாரம் செய்யும் பிள்ளைகள் கேட்கும் போது, பயணத்தில் இருப்பவர் துவா கேட்கும் போது, போற்றோருக்கு உபகாரம் செய்யும் பிள்ளைகள் துவா கேட்கும் போது, வலு செய்வதற்கு பின் ஹதீஸில் கூறப்பட்ட துவாவை கேட்கும் போது, ஹஜ்ஜில் சிறிய ஜமாராவில் கல்லெறிந்த பின் ஹஜ்ஜில் நாடு ஜமாராவில் கல்லெறிந்த பின் காபாவிற்கு கேட்கும் போது, தற்போது காபா கட்டிருக்க வெளியில் வளைவாக கட்டப்பட்டுள்ள
அரை மதிரசுக்கு தொழுவதும் துவா கேட்பதும் அகாபாவில் தொழுவதும் துவா கேட்பதுமாக ஆகும். சஃபா மலையில், மர்வா மலையில், முஸ்தலிஃபா மலையில் இந்த நேரங்களில் எல்லாம் அல்லாஹ் தஆலா நம் செய்யும் துவாக்களை ஏற்றுக்கொள்கிறான். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வல்லோன் அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், நபியே, உங்களிடம் என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் அதற்கு நீங்கள் கூறுங்கள், நிச்சயமாக நான் சமீபமாகவே இருக்கிறேன். எவரும் என்னை அழைத்தால் அந்த அழைப்பாளரின் அழைப்புக்கு விடையளிப்பேன். அதனால் அவர்கள் என்னிடமே பிரார்த்தனை செய்யும் என்னையே நபிகளை கொல்லப்படும். அதனால் அவர்கள் நேரான வழியை அடைவார்கள். குர்ஆன் என்று கூறுகிறான். எனவே நாம் நமது தேவைகள் அனைத்தையும் அனுதினமும் அல்லாஹ்விடம் முறையிட்டு அவனது அன்பையும் பெருத்தனையும் பெற்ற நல்லோர்களின் ஒருவராக நம்மையும் நமது குடும்பத்திற்கான பாலை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். எனக்கு இங்கு பேச வாய்ப்புள்ளத்தில் எனது ஹஸ்ரத் அவர்களுக்கும் ஜமாத் அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் சலாத்தை கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.